குலசை முத்தாரம்மன் கோவில். குலசை முத்தாரம்மனை காண 2 கண்கள் இருந்தாலும் பத்தாது, 2 கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது. அந்த மாதிரி அம்மன் கண்ணுக்கு பார்க்க ஒரு அதிசயமான ஒரு தெய்வம், பேசும் தெய்வம், பேசும் கடவுள். இப்படி எத்தனையோ பேர் அம்மாவுக்கு இருக்குது. எப்படி நம்மளை பெத்த தாய் நம்மளை பாசத்தோடு அரவணைச்சு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காளோ, அதே மாதிரி குலசை முத்தாரம்மன் நம்மளை பார்ப்பா. அந்தளவுக்கு ஒரு பவரான சாமி. குலசை முத்தாரம்மன் கோவில் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, அந்த கோவில் ஒரு ஆசாரிமார்கள் அவர்களால் அந்த கோவில் கட்டப்பட்டது. அந்த கோவில் கட்டின கண்ணுக்கு அம்மா முத்தாரம்மன் சொல்லியிருக்காங்க கனவில், இந்த மாதிரி கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு ஊர் பேரை சொல்லி, அந்த ஊரில் அவர் சிலை செய்கிறவரை பேரை சொல்லி, இந்த மாதிரி போய் கேளு, அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையை தான் வாங்கிட்டு இந்த கோயிலில் வைக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா கனவில் என்ன சொன்னாலோ அதே மாதிரி அவர் போய் பார்த்துருக்குறாரு. அந்த சிலை அப்படியே இருந்திருக்கு. ஒரு சைடு அம்மன், ஒரு சைடு அப்பன், அதாவது சிவனும் பார்வதி, ஞானமூர்த்தீஸ்வரர், முத்தாரம்மன். அந்த சிலையை கொண்டுட்டு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த கோவில் மிகவும் சிறப்பாக போய் கொண்டிருக்குது. மக்களை அரவணைக்கு அம்மா கேட்குற வரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா ஒத்தியில் வந்தாங்க, ஒரு குழந்தைய போட்டுட்டு. ஒத்தியில் வரீங்களா, துணைக்கு யாரும் வரலையா அப்படின்ட்டு. துணைக்கு எங்களுக்கு முத்தாரம்மன் தான். சரி, நீங்கள் அங்கேருந்து வரீங்களா, அப்படி என்ன உங்களுக்கு அம்மா அதிசயத்தை செஞ்சா அப்படின்னா, அப்போந்தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு 5 வயசில் இருதயத்தில் ஓட்டை இருந்துச்சான். அந்த ஓட்டையை இவங்க வேண்டுதல் வச்சது ஓட்டை சரியாகி போச்சு. அதனால் அந்த கோயிலை தேடி வந்திருக்கிறாங்க.